நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் செல்ஃபோனை வச்சு என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. டெலிட் பண்ணிகிட்டு இருக்கிறேம்மா. யாராடா டெலிட் பண்ணுற? டெய்லி என் மெசேஜை பார்க்காம என்னோட பேசாமல் இருக்கிற 30 பேர் டெலிட் பண்ணிட்டேம்மா என்றான் பாபு. அது சரி, அவங்கள டெலிட் பண்ணுறதால உனக்கு என்ன லாபம்? நத்திங். அவங்களுக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமில்லையே என்றான் பாபு கூவலா. ஆமாம், முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு உனக்கு அனுப்பின மெசேஜ்களை பார்க்காம அவரோட பேசாமல் இருக்கியே, அது மட்டும் நியாயமாடான்னு அம்மா கேட்டாங்க. யாரும்மா அது? ப்ளீஸ் சொல்லுங்கம்மா அப்படின் பாபு. ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாத்து உனக்கு சுகம், அறிவு, திறமை, பலனெல்லாம் கொடுத்த கடவுள் தாண்டா. அவர் உனக்கு அனுப்பிய மெசேஜ், ஆலோசனைகள் அடங்கிய புத்தகம் தான் பைபிள். அதை வாசிக்க மாட்டேற. அவரோட டெய்லி பேசுகிறதில்ல, ப்ரேயர் பண்ணுறதில்ல. அவரை விட்டு நீயா விலகி போயிட்டு இருக்கிற. அவர் மட்டும் உன்னை டெலிட் பண்ணிட்டாருன்னு வை, உன் லைஃபே காலி, அம்போ தான் என்றாங்க அம்மா. ஆமாங்க, அம்மா சொன்னது ரொம்ப கரெக்டு தானுங்க. ஏசாயா 1:28 கடவுளை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள்னு காட் அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்?